Samsung Galaxy S26 series, Vivo V70 series, Oppo Find X9 Ultra, Vivo X300 Ultra இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஃபோன்ஸ் லான்ச் ஆகிற மாசம் தான் February. சரி, ஃபோன் பிரைஸ் தான் கூட்டிகிட்டே இருக்கே, பிராண்ட்ஸ்லாம் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் கிடையாதுங்க. நிறைய லான்ச்சஸ் Februaryலையும் நடக்குது அண்ட் இம்பார்ட்டன்டான லான்ச்சஸ் நடக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் அடுத்த மாசத்துல எந்த ஃபோன்லாம் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்ல போறேன். அண்ட் இதுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபோன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற ஃபோன்ஸ் இருக்கும். த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Tracker Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் ரேஞ்ச் வைஸ் ஆரம்பிச்சிடலாம். அண்டர் 25,000 rupees மோட்டோரோலாவோட H70 Fusion வரப்போகுதுங்க. இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6.78 inch 144 Hz quad curved AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அண்ட் இதில் 5200 nits of peak brightness இருக்க போகுதுங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் 7 eye ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 7S Gen 3 கிடைக்க போகுது. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்க போதாமா. இதற்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதுல ட்ரிபிள் கேமரா இருக்குமா இல்ல டூவல் கேமரா இருக்குமா அப்படின்னு. பட் தெரிஞ்ச விஷயம் என்ன, 50MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 7000 mAh பேட்டரி, 68 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் Android 16 with Hello UI out of the box வரப்போகுது. இந்த போன் இந்தியால மிட் ஃபெப்ரவரியில லான்ச் ஆக போகுதுங்க. இப்பதான் சிக்னேச்சர் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இமிடியேட்லி H70 Fusion வரப்போகுது. அடுத்து அண்டர் 25,000 rupees Realme 16 கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த போன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போன். ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு மிரர் இருக்க போகுதாமா. ஆமாங்க, ஜஸ்ட் மிரர். நீங்க வந்து ரியர் கேமரா வச்சு போட்டோஸ் எடுக்கும் போது மிரரை பார்த்து எடுத்தா உங்களுக்கு குவாலிட்டியான போட்டோஸ் கிடைக்கும். சோ அப்படி இருந்துச்சுன்னா செல்ஃபி கேமரா வேண்டாம்ல அப்படி நீங்க நினைப்பீங்க. பட் செல்ஃபி கேமரா இந்த போன்ல இருக்கு. பட் இந்த போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் 25,000 rupees கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தோணுது. ஏன்னா MediaTek Dimensity 6400 இருக்க போதாமாங்க இதுல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X RAM type UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்க போகுது. 50MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த் சென்சர் அண்ட் இந்த மிரர் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட்ல 50MP செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்களாமா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போன், ஆனா ஒரு வியர்டான போனாவும் தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மிரர் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எனிவே, அடுத்த போன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் எவ்ரி மந்த் நாங்க போடுவோம். சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, மோட்டோரோலா H70 Fusionோட நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. மோட்டோரோலா H70 Pro வரப்போகுது Februaryல அண்டர் 40,000 rupees. இந்த போனுக்காக நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருச்சுங்க. ஏன்னா H60 Proல நமக்கு MediaTek Dimensity 8350 கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட். H70ல Snapdragon 7 Gen 4 இருக்க போதாமாங்க. பட் எனிவே, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 6.7 inch 1.5K 144 Hz quad curved AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. LPDDR5X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி, 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 10 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோப் கேமரா இருக்க போதாமா. அண்ட் 50MP செல்ஃபி கேமரா இருக்க போகுது. இது கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தெரியுது இல்ல? அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரியும் 90 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்க போதாமா. H60 Proல 6000 mAh கொடுத்திருந்தாங்க. Why? And H60 Pro கம்பேரிசன்ல H70 Proட பிரைஸ் அதிகமா இருக்க போதாமா. சோ இந்த முறை H70 Pro வந்து ஒரு கிரேசி பிரைஸ்ட், கிரேசி ஸ்பெக் போனா இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். ஆனா அண்டர் 40,000 rupees நான் எக்ஸைட்டடா இருக்கிறது iQOO 15Rக்காக. And iQOO 15Rல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.6 inch 1.5K 144 Hz flat AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேமிங் ஸ்பெசிபிக் போனா இருக்க போகுது. சோ அதுல வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 under 40 கொண்டு வர போறாங்க. சோ Snapdragon 8 Gen 5 நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மோட்டோரோலா சிக்னேச்சர்ல 60,000 கிலோ கொண்டு வந்தாங்க. OnePlusல வந்து 50,000 கிலோ கொண்டு வந்தாங்க. iQOO காரங்க சொல்றாங்க இல்ல நாங்க 40,000 கிலோ கொண்டு வர போறோம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் மத்த ஸ்பெக்ஸும் தாறுமாறா இருக்கு. ஏன்னா LPDDR5X Ultra RAM type UFS 4.1 ஸ்டோரேஜ், 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்க போதாமா. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 7600 mAh பேட்டரியும் 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுக்க போறாங்களாமா. இந்த போன் 40,000 கீழ வந்ததுன்னா அப்போ H70 Pro யார் வாங்குவா? அடுத்து OnePlus கொஞ்சம் இப்போ ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. பட் எனிவே, சைனால வந்து OnePlus 15T லான்ச் பண்ண போறாங்களாமா. இந்த போன் தான் இந்தியாவுக்கு OnePlus 15s வரும் நம்பணும். பட் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. ஏன்னா OnePlus 15s இந்தியால லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 15T நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போனா இருக்க போது 6.32 inch 1.5K 165 Hz LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த 15T நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 கொடுக்க போறாங்க. LPDDR5X Ultra RAM type இருக்க போது UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுக்க போறாங்க. அண்ட் அகைன் ஜஸ்ட் லைக் 13s இந்த 15T லியும் நீங்க பாத்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா, 50MP டெலிஃபோட்டோ வித் 2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்க போறாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் 15T ல இந்த முறை பேட்டரி சைஸை கூட்டிட்டாங்க, 7000 mAh கொடுக்க போறாங்களாமா. சோ இந்த 15T 15s கண்டிப்பா இந்தியா கொண்டு வாங்க OnePlus. ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் போனா தெரியுது. ஆனா வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 60,000 கீழ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான்.
லெட்ஸ் see. அடுத்து எப்படி Oppo Reno சீரிஸ்ல பிரைஸ் கூட்டுனாங்களோ அதே மாதிரி விவோவும் V70 சீரிஸ்ல பிரைஸ் கூட்ட போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து Vivo V70 லான்ச் ஆக போகுது and இந்த போன் under 50,000 இருக்க போதாமாங்க. இந்த போன்ல உங்களுக்கு 6.59 inch 1.5K 120 Hz flat AMOLED display இருக்க போகுது. V70 ல உங்களுக்கு Snapdragon 7 Gen 4 தான் கிடைக்க போகுது. சோ under 50,000 க்கு இது ஒரு under powered chipset தான். LPDDR5X RAM type UFS 3.1 storage கொடுக்க போறாங்க. 50 MP primary camera, 8 megapixel ultra wide angle camera and 50 MP 3x periscope camera இருக்க போகுது. and of course frontly வந்து உங்களுக்கு 50 MP selfie camera கிடைச்சிரும். V70 ல 6500 mAh பேட்டரியும் 90 watt charging speed கொடுக்க போறாங்களாமா. இந்த V70 வந்து ஒரு ஓகே போனா தெரியுது. ஆனா V70 Elite ன்னு ஒரு புது போனை கொண்டு வர போறாங்களாமா Vivo காரங்க. இந்த போன்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 4 க்கு பதிலா Snapdragon 8s Gen 3 கொடுக்க போறாங்க. பட் இது கூட under 60,000 இருக்க போதாமா. பட் ஸ்டில் 8s Gen 3 ஒரு flagship chipsetனால ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் எலீட்ல வந்து உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்க போகுது. மிச்சதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்க போகுது கம்பேர்ட் டு V70. சரி, நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். Samsung Galaxy S26 சீரிஸ். இந்த சீரிஸ்ல 3 போன் வரப்போகுது. S26, S26 Plus and S26 Ultra. ஆல்ரெடி நிறைய ரெண்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. பட் S26 and S26 Plus பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா Exynos 2600 தான் வரப்போகுது. அண்ட் Exynos 2600 ஓட ரீசென்ட் லீக்ஸ் நாங்க பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. இல்ல Exynos 2600 வரலனா 8 Elite Gen 5 வரும். and of course 8 Elite Gen 5 ஒரு சூப்பரான ப்ராசஸர். சோ அது பிரச்சனை இல்ல. இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து 50 MP பிரைமரி கேமரா, 12 megapixel ultra wide, 12 megapixel 3x telephoto கொடுக்க போறாங்களாமா. and of course அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா 12 megapixel selfie கேமரா இருக்க போகுது. சோ பெருசா அப்கிரேட் மாதிரி தெரியல ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா போன் ரெண்டுமே. and S26 and S26 Plusல உங்களுக்கு வந்து சின்ன பேட்டரி தான் இருக்க போகுது. S26ல வந்து 4300 mAh, S26 Plusல 4900 mAh பேட்டரி கொடுக்க போறாங்களாமா. ஆனா இந்த மாதிரி 45 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுக்க போறாங்க in both S26 and S26 Plus. and of course 20 watt wireless charging இருக்க போகுது. so that's interesting. overall S26 S26 Plus பொறுத்த வரைக்கும் ஓகே அப்கிரேடா தெரியுது. ஆனா S26 Ultra தாங்க it looks interesting. ஏன்னா S26 Ultraல உங்களுக்கு இந்த முறை Gorilla Armor 2 glass கொடுக்க போறாங்க டிஸ்ப்ளேல. of course டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு 2x dynamic LTPO AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுக்க போறாங்க. பட் இந்த Gorilla Armor டிஸ்ப்ளேல ஒரு புது டெக் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. அதுல பிரைவசி டிஸ்ப்ளேன்னு ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்களாமா. பட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிரைவசி ஸ்கிரீன் கார்டு போடுறோம்ல அது மாதிரி இதுல பிரைவசி டிஸ்ப்ளே இன்பில்ட்டா இருக்க போதாமா, which is nice. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் வந்து Exynos 2600 இருக்கும்னு சொல்றாங்க. இல்லனா Snapdragon 8 Elite Gen 5 இருக்கும்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite Gen 5 தான் கொண்டு வர போறாங்க. Snapdragon 8 Elite Gen 5 for Galaxy. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறை 200 megapixel primary camera, 50 MP ultra wide, 10 MP 3x telephoto and 50 MP 5x telephoto கொடுக்க போறாங்க. and 12 megapixel selfie camera இருக்க போகுது. ஒரு இம்பார்ட்டன்டான அப்கிரேட் இந்த வருஷம் வந்து என்ன இருக்க போகுது தெரியுமா? S26 Ultraல சார்ஜிங் ஸ்பீட் ஏத்த போறாங்க to 60 watts finally. and அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் for the S26 Ultra, Qi2 25 watt wireless charging கொண்டு வர போறாங்க. பேசிக்கலி மேக்னெட்டிக் வர போகுதுங்க, just like Pixel. அடுத்து சில சைனா லான்ச்சஸ் இருக்கு. சோ அதை பத்தி அதிகமா பேச விரும்பல நானு. பட் all these phones are interesting. first Vivo X300 Ultra வர போகுது. and அடுத்து Find X9 Ultra வர போகுது. and Find X9 Ultra ஓட ஒரு லீக் நாங்க பார்த்தோம். அதுல அட்டாச் பண்ணிருக்க அந்த டெலிஸ்கோப் மாடியூலை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்குங்க. சோ ஐ திங்க் பெரிய அப்கிரேடா கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். லெட்ஸ் see. and இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே சோனியோட புது 901 சென்சர் கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. and அந்த சென்சர் வந்துச்சுன்னா it will be very very good. it will be a bigger sensor than 828. and finally ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் சைனால லான்ச் ஆக போகுது. என்ன தெரியுமா? iQOO 15 Ultra. ஸோ இந்த iQOO 15 Ultraல உங்களுக்கு Snapdragon 8 Elite Gen 5 of course இருக்கதா போகுது. பட் கூலிங் ஃபேனும் RGB லைட்ஸும் கொண்டு வர போறாங்களாமா. Asus அவங்க ROG ஃபோனை நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குளோபலி ரெட் மேஜிக் மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி கேமிங் ஃபோன் பண்றதுல. and iQOO அவங்க 15 Ultra ஒரு கேமிங் ஃபோனா கொண்டு வந்தாங்கன்னா with RGB lights and cooling fan it will be very interesting. ஸோ இதாங்க ஃபெப்ரவரியோட அப்கமிங் ஃபோன் லான்ச்சஸ். உங்களுக்கு எந்த ஃபோன் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுதுன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஐ எம் எக்ஸைட்டட் டு செக் அவுட் Vivo V70 Elite. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக iQOO 15R நான் டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன். அண்ட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் S26 Ultra. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வர தான் போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கிங் டெக் தமிழ்.